ஹாய், இன்றைக்கி கடையில் வாங்கக்கூடிய பன்னீரை வீட்டிலேயே நம்ம கைப்பட செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தண்ணி கலக்காத காய்ச்சாத 2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதித்து நுரக்கட்டி வரணும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம தயிர் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். தயிர் வந்துட்டு 3 பேட்சாக சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு பேட்ச் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விடணும். கலந்து விட விட தயிர் வந்துட்டு பாலோடு சேர்ந்து நல்லா திரண்டு வரும். இது லாஸ்ட் பேட்ச். இந்த பேட்ச்சில் தண்ணியோட கலர் நல்ல எல்லோ கலராக மாறி பன்னீர் நல்லா திரண்டு வரும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்ட பாத்திரம் வச்சுருக்கேன். அது மேலே இந்த மாதிரி துணியை நல்லா விரித்து விட்டுட்டு நம்ம கடாயை அப்படியே அது மேலே சாய்ச்சிடலாம். இந்த தண்ணி வந்து ரொம்ப சத்தான தண்ணி. இன்றைக்கி என்டையர் குக்கிங்க்குமே நான் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். கடாயில் இருக்கிற எக்ஸஸ் பன்னீர் இதில் சேர்த்திட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு இதை அழுத்தி விட்டுக்கலாம். இப்போது துணி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல் திரட்டி நல்லா இந்த மாதிரி இறுக்கி பிடிச்சிட்டு எகெயின் வந்துட்டு நல்லா கரண்டி வச்சு அழுத்தி கொடுத்துக்கோங்க. ஏன்னா துணி பன்னீர் எல்லாமே சூடாக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு உள்ளே இருக்கிற தண்ணியிலேருந்து ஆவிப்படும். அதனால் இந்த மாதிரி துணி இல்லை கரண்டி வச்சு அழுத்தி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இவ்வளோ தண்ணி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போது என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பன்னீர் மோல்டு இருக்குது. நல்ல ஓட்டை போட்ட பன்னீர் மோல்டு. இதை ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் ப்ளஸ் அந்த துணியை வந்துட்டு இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பன்னீரை ஈவன் பண்ணுறோம். அப்போ தான் நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி ஈவனான பன்னீர் கிடைக்கும். துணியை வந்துட்டு அப்படியே போடாமல் நல்லா இந்த மாதிரி மடித்து போட்டோம்னா பன்னீரோட மேல் சர்ஃபேஸ் வந்து ஈவனாக இருக்கும். லிட் போட்டுட்டு இந்த மாதிரி சீரகம் குருமிளகெல்லாம் நுணுக்குவோம்ல, அந்த கல்லை மேலே வச்சுட்டு நல்லா ஒரு தடவை அழுத்திட்டு 2 hours அப்படியே வச்சுருங்க, எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல். இப்போ 2 hours ஆகிடுச்சு. நம்ம பன்னீர் எப்படி ரெடியாக இருக்காருன்னு பார்க்கலாம். வாவ், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை ஒரு சாப்பிங் போர்டுக்கு ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிடுறேன். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. எல்லா சைட்ஸும் ஈவனாக இருக்குது. கடையில் வாங்குற மாதிரி இருக்குல்ல? அவ்வளோதாங்க, நம்மளே நம்ம கைப்பட பன்னீர் செஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுடலாம். நான் இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன். ரொம்பவே சாஃப்டாக அவ்வளோ ஸ்மூதிங்காக இருந்துச்சு. நான் இப்போ இது உங்களுக்கு வெயிட்டும் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு மிஷின் ஆன் பண்ணி நான் கிராம்ஸை கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு டேர் அமுத்திக்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம 2 லிட்டர் பால் வாங்கியிருக்கோம். 2 லிட்டர் பாலுக்கு 322 கிராம் பன்னீரை நம்ம வீட்லேயே செஞ்சாச்சு.